ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எங்கள் அண்ணனோட தோட்டத்துக்கு போயிருந்தோம். இந்த தோட்டத்தில் பாருங்கள், இந்த பக்கம் கத்திரிக்காய் செடி, அந்த பக்கம் வந்து தக்காளி செடி போட்டிருக்காங்க. நம்ம இப்போ தக்காளி பழத்தை தான் பறிக்க போகிறோம். ஒரு காயும் வந்து நாட்டு தக்காளி காய்ஸ், சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக வந்து அது பழுத்து, அது ஒரு நாட்டு தக்காளின்றது வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். அதை தான் நம்ம இப்போ பறிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒன்று பறிச்சிட்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து தோட்டத்தில் போய் இந்த மாதிரி எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணதே இல்லை. நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஒரு காயும் பறிக்கும்போது எனக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். நம்மளாம் விளைச்சி சாப்பிட்றது ஆரோக்கியமாக. அது இப்போ வந்து எங்கே எல்லாம் வந்து மருந்தடிச்சு தானே கிடைக்குது. ஆனால் இது வந்து நம்மளே வந்து விதைச்சி இது செடி முளைச்சி காய் காய்ச்சிருக்கு. நான் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் டைம் இது தான் நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி வந்து நாங்கள் வந்து தக்காளி பறிக்கிறதுக்காக போகல, நாங்கள் வாக்கிங் போயிருந்தோம் ஆக்சுவலி. ஆனால் வாக்கிங் போகும்போது எங்கள் அண்ணன் தான் சொன்னார் கொல்லியில் தக்காளி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதான் வந்து தக்காளி சரி நானும் பறிச்சதே இல்லையேன்னு சொல்லிட்டு போயிட்டு எங்கள் அண்ணா கூட சேர்ந்து நானும் கொஞ்சம் தக்காளியெல்லாம் பறித்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டாண்ட இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு தேவையான பொருட்களை நம்ம விதைச்சி சாப்பிட்றது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி